60 days 60 கண்டென்ட்ல இன்னைக்கு டே 4. ஸோ இந்த ஃபோட்டோவில் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது நான் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லுறேன். இதில் வந்து இந்த பிளாக் கொஞ்சம் டார்க்காக தான் இருப்பேன். ஸோ அது வந்து என்னென்னா, நான் பயங்கரமான கிரிக்கெட் பைத்தியம், ஓகேங்களா. எப்பவுமே வெயில் விளையாண்டுருப்பேன், ப்ராப்பராக சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக ஃபுட்டெல்லாம் எடுக்கும்போது இதை வச்சு ஜெனட்டிக்ஸ்லேயே அப்பா அம்மா பயங்கர ஃபேரு. ஸோ அதனால் அப்படியே மேட்ச் ஆகுது, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் வந்து அண்டர் வெயிட்ல இருக்கும்போது பயங்கரமாக வெயிட் கெயினும் பண்ணணும்னு ஆசை. நமக்கு ஜிம்மில் பார்த்தா இன்ஸ்பிரேஷன் சில பேர் இருப்பாங்க இல்லையா, சீனியர்ஸ், அவங்ககிட்ட போய் கேட்குறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி மசில் பில்ட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகணும், எனக்கு அது மட்டும் போதுன்னு சொல்கிறேன். அப்போ அவருக்கு தெரியலன்னு அமைதியாக இருந்து போயிருக்கணும். நான் சொல்றது ஒரு 2012 அந்த ரேஞ்ச் இருக்கும், ஓகேங்களா. அப்போ அவர் எனக்கு சொல்றாரு, தம்பி ரெகுலராக தேங்காய் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. தேங்காய், கோகனட், ஓகேங்களா, ரெகுலராக சாப்பிட சொல்றாரு. கோகனட் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆயிருமா? எஸ் ஆயிரும் அப்படிங்கிறாரு. நானும் கோகனட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். வீட்டில் போய் அம்மா கோகனட் குடுமா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, கேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் விட்டு போய் பார்க்குறேன். ஆனால் கோகனட் சாப்பிட்றோன்னா, தேங்காய் சாப்பிட்றோம், தலை சுற்றிக்கிட்டே இருக்குன்னா என்னென்ன பண்ணுறதுன்னா, ஐயோ நீ வெல்லமும் சேர்த்து சாப்பிடு அப்படிங்கிறாரு. ஓ, வெல்லமும் சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு கோகனட்டும் வெல்லமும் சேர்ந்து நான் சாப்பிட்றேன். மண்டையில சுத்த ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஆனால் இது எனக்கு செட் ஆக மாதிரி இருக்குன்னா, ஒரு மாதிரியாவே மந்த முடிச்ச மாதிரியே இருக்குண்ணா அப்படிங்கிறேன். அவர் சொல்கிறாரு, சரி அது வேண்டாம், ரெகுலராக மேரி பிஸ்கெட் சாப்பிடு அப்படிங்கிறாரு. நான் வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா இனிமேல் டைகர் அண்ட் பார்லேஜ், அப்புறம் டைகர் பார்லேஜ் தான் பயங்கர ஃபேமஸ், சன்ஃபீஸ்ட் ஸ்நாக்ஸாக இருக்கும். அவன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இனிமேல் மேரி பிஸ்கெட் தான் வேணும். எதுக்குன்னா நான் வெயிட் கெயின் பண்ணணும். மேரி பிஸ்கெட்டாக வாங்கிட்டு சாப்பிட்ருக்கேன், ரெகுலராக மேரி பிஸ்கெட் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். அப்போ நான் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நான் அவர்கிட்ட போகிறேன், அதுக்குள்ள அந்த மனுஷன் காணாமல் போயிட்டு, அதுலேயே எனக்கு ஒரு ஒன்றரை மாதம் போயிடுச்சு. அப்போ நான் வந்து சுற்றிக்க கூட எப்படியாவது வெயிட் கெயின் பண்ணணும்னு கேட்குறேன். அப்போ ஒருத்தர் சொல்கிறான், பிளட் டொனேட் பண்ணு, உனக்கு வெயிட் கெயின் ஆயிரும் அப்படிங்கிறான். நானும் போய் பிளட் டொனேட், நான் ஆல்ரெடி நான் அண்டர் வெயிட், எனக்கே பிளட் தேவை, பட் இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அப்படின்னு சொல்லி பிளட் டொனேட் பண்ணுறேன். பிளட் டொனேட் பண்ணி நான் மிரரில் பார்க்குறேன், எனக்கு உடம்பு அந்த மாதிரி ஒரு இது. அப்போ நான் கேட்குறேன், வாரம் டொனேட் பண்ணலாமா? அப்படி கொடுக்கூடாது தம்பி, நீ செத்து போயிருக்கேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா, அப்பவும் வெயிட் மிஷின் அப்படியே தான் இருக்குது. ஆனால் எனக்கு பைசப்ஸில் பெருசான மாதிரி ஒரு ஃபீல், ஏன்னா நமக்கு பார்த்துட்டே இருந்தால் ஒரு டெவலப் ஆன மாதிரி ஃபீல் ஆகக்கூடிய அந்த மாதிரி, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் இன்னும் நம்மளோட நண்பர்கள் இருப்பான் இல்லையா, அறிவுஜீவிகள், அவன் சொல்கிறான், பீர் அடிச்சு நிறைய சாப்பிட்றா வெயிட் கெயின் அப்படிங்கிறான். நமக்கு அந்த பழக்கமும் இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் குடித்தேன், சரிங்களா. அதுதான் 2 மூடி குடித்தேன். அடுத்த நாள் இருந்துச்சுன்னா மறுபடியும் எனக்கு அப்படியே பைசு செஸ்ட்ல பெருசான மாதிரி ஒரு ஃபீல். எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, கேரி சப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டா தான் வெயிட் கெயின் ஆகும். இந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ இப்போ நல்ல ஒரு கோச்சுக்கிட்ட போங்க. இந்த ஜிம்மில் புதுசாக வருவானுங்க, சிறு வண்டிகளாக வருவானுங்க, அவங்கள்ட்ட கேட்காதீங்க. அவனே ஒரு வாரம் தான் வந்திருப்பான், சரிங்களா. அவங்ககிட்ட கேட்கறத விட்டு ஒரு சீனியர்ஸ் கோச்சஸ் அண்ட் சீனியராக இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, சீனியரும் நல்லவங்களை கேட்டிங்க அப்படி எக்ஸ்பீரியன்ஸுகளை பார்த்து கேட்டிங்கன்னா ஒரு டிப்ஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் கெயின் பண்ணணும்னா டைம் எடுக்கும். கேலரி சர்ப்ளஸ் தான் உங்களை வெயிட் கெயின் பண்ணும், ஓகேங்களா. இப்போ ஸ்கின் டோனர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, நான் ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, ஓகே.